எபிரேயர் 12:18 ஆரம்பிக்கிறது. வந்தியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி இருக்கிறதுமான மலையிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகியவற்றிற்கும் அப்படின்றால், அதாவது பழைய ஏற்பாட்டு நியமத்திலே அவர்கள் ஆண்டவரை சந்தித்த போது நடந்த சம்பவங்கள். அது புதிய ஏற்பாட்டு நியமத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று எபிரேயர்ல முதல்ல இருந்தே அநேக சாட்சிகள், அநேக வெளிப்பாடுகளை எழுதி வைத்த இந்த ஆக்கியோன் அப்படி எழுதப்பட்ட அந்த ஜனங்களுக்காக, அந்த விசுவாசிகளுக்காக, அதில் 11வது அதிகாரத்தில் முழுவதும் விசுவாசத்தை பற்றி சொல்லி 12வது அதிகாரத்தில் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதில் அந்த குரூப்புக்கு எப்படி ஒருத்தர் ஆண்டவரை சிலுவையிலே சந்தித்து அவரோட ஐக்கியமாகி இரத்தத்தால் கழுவப்பட்டு புதிய உடன்படிக்கைக்கு பாத்திரவனாகி இருதயத்திலே பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு அவர் தெய்வனாக இருக்கிற எல்லா ரகசியங்களும் எழுதி வைத்துவிட்டு இந்த காரியத்தை சொல்றார். அது நாம் பழைய நியமத்தில் நடந்தது போல அல்ல. அங்க அக்கினி பற்றி இருக்கிறதும் மலையிடத்திற்கும் மந்தகார இருள் பெருங்காற்று அவைகளிடத்துக்கு அல்ல. நம்ம இப்ப வந்தது ஆண்டவருடைய இந்த புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து மூலமாக வரும்போது அந்த சம்பவம் அல்ல, பயப்படும்படியான ஒரு இது அல்ல. 19வது வசனம், எக்கால முழக்கத்தினுக்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் நீங்கள் சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்கள் வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் ஆண்டவர் சந்தித்த போது அந்த பேச இவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அவ்வளவு பயந்தார்கள். பேசுகிற ஆண்டவர் தான் ஆலே கொண்டார், பேசுகிறவர். அந்த பேசுகிறவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவ்வளவு பயங்கரமாக இருந்தது, அவர்களால் சகிக்கக்கூடாமல் இருந்தது. அப்படிப்பட்ட தெய்வத்தை, அப்படிப்பட்ட கேரக்டருக்கு அல்ல நீங்கள் தெய்வத்தை பார்க்க வந்தது. அடுத்தது 20, ஏனென்றால் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அன்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டா இருந்தது. ஆண்டவர் சொல்லி இருந்தார், இந்த மாதிரி நான் வரும்போது அக்கினி இதுல வருவேன், அப்ப யாரும் மலையை தொடக்கூடாது, அப்படி மனுஷனோ மிருகங்களோ வந்தா அது கொல்லப்பட வேண்டும். அவ்வளவு சகிக்கக்கூடாத ஒரு காட்சியாக இருந்தது. அடுத்தது மோசேயும் நான் மிகவும் பயந்து நிற்கிறேன் என்று சொல்லத்தக்கதான் அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அவர் ஆண்டவருக்கு இடம் அந்த உடன்படிக்கை பெறுவதற்காக மலையில ஏறி போயிட்டு அவரும் பார்த்திருக்கிறான். அவ்வளவு பயமா, அவ்வளவு பயங்கரமான காட்சியா இருந்தது. ஆனால் நீங்களோ என்றால் கிறிஸ்து மூலமாக இரத்தத்தால் கழிக்கப்பட்டது. எபிரேயர் 1-11 வரைக்கும் நம்ம வாசிக்கிற எல்லா ப்ராசஸ்லையும் நம்ம எப்படி வருகிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்களுக்கு, அதில் சொல்லப்பட்டவர்களுக்கு என்ன என்றால், நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள நகரமாகிய பரமேஸ்வரத்திற்கும் 1016 தேவதூர்களுக்கும். அப்ப நம்ம வந்த இடம் தெய்வம் இருக்கிற மத்திய பகுதி, அதை சுற்றி சீயோன் மலை இருக்கிறது. சீயோன் என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கூட்டம். தேவனுடைய நகரமாக எருசலேம், நம்ம இப்போது பூமியில இருக்கிற எருசலேம் என்பது 2 எருசலாயும். இப்ப தேவன் இப்படி 2 கேரக்டரா இருக்காரோ அந்த மாதிரி எருசலாயும். அப்ப அந்த தேவனிடத்திற்கும் எருசலேம் இடத்துக்கும், எருசலேம்னா புதிய எருசலேமுக்கு இருக்கும் 1000 தேவதூர் 10,000 தேவதூர்கள் சுற்றி இருக்கிறாங்க. அடுத்தது பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேராளர்கள் சர்வ சங்கமாக சபை. ஏற்கனவே பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேராளர்களுடைய அதாவது ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்த முதல் பலனாகிய பரிசுத்தவான்களுடைய சபைக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் எல்லாருக்கும் ஜட்ஜாகிய தேவனுக்கும் பரிபூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், அங்கே பூர்ணமாக்கப்பட்ட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகள பூர்ணமாக்கப்பட்ட ஆவிகளிடத்திற்கும் அதை சுற்றி இருக்கிறது. அடுத்தது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாகிய இயேசுவிற்கும். அப்ப அதுல மத்திய பகுதியில் இயேசு இருக்கிறார், அவரை சுற்றி தான் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கல, நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாக தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ ஆண்டவருடைய
அந்த பிரசன்னத்திலே அவருடைய மத்திய பகுதியிலே போகும்போது அவருடைய இரத்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மோடு பேசுகிறது. இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களோட அது பேசும். இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்காக பரிந்து பேசும். அதான் நம்ம ஒரு பாட்டில் பாடுறோம், பரிந்து பேசு ரத்தம் அப்படின்னு. நமக்கு இரத்தத்தில் உள்ள அந்த சாட்சி பரலோகத்தில் அவசியம். பரலோகத்தில் நமக்கு கொடுக்கிற அந்த பதவி, அந்த மகிமையான காரியத்துக்கு ரத்தம் சாட்சியிட வேண்டும். ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ரத்தம் நமக்கு டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டும், நமக்கு மார்க் போட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மத்திய பகுதிக்கு நம்மை ஆண்டவராகிய இயேசுவுடைய ரத்தம் கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது எதை பார்க்கணும் என்றால், ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கலாம். ஆபேலுடைய ரத்தம், நம்ம ஆபேல் விசுவாசத்தில் அவன் பலியிட்டதை ஆண்டவர் அங்கீகரித்தார். அதனால் அந்த பலி அங்கீகரித்தார், பலியிட்டார், அதை அங்கீகரித்துக் கொண்டார். காயினுடைய பலி அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இவன் கொல்லப்பட்ட போது அவர் யார் உண்டாக்கினாரோ அவனை, அவனிடத்தில் அவனுடைய ஆத்மா பேசுகிறது. பெரிய வெளிப்பாடு. இப்போ இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று நம்ம ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அப்ப அவனுடைய உயிர், ஜீவன் ஆண்டவரோடு, அவர் தன்னை உண்டாக்கிய ஆண்டவரோடு பேசுது. அப்ப அதுக்கு பிதாவாகிய தேவன், அவர் தான் அவனுடைய உண்டாக்கியவர் என்பது பெரிய தெளிவு. எல்லா மனுஷரையும் உண்டாக்கிய பிதாவாகிய தேவன் அவர்தான் என்பதற்கு ஒரு சாட்சி ஆபேலுடைய இரத்தத்திலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த செய்தி தான். அப்ப அதை நாம் புரிந்து கொண்டால், அதை காட்டிலும் அவருடைய இரத்தம் என்ன சொல்லியிருக்கோம், என்ன ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கு ஜீவன் தரல, எனக்கு வாழ்வதற்கு டைம் தரல, என்னை கொலை பண்ணி விட்டார்கள், நான் மறைத்து போனேன், எனக்கு விடுதலை எப்போ தருவீங்க அப்படின்னு ஆண்டவரோடு கேட்குறது. அப்போ அதை காட்டிலும் நலமானதை பேசுறது, அது அவனுக்காக பரிந்து பேசுறது ஆபேலுக்கு மாத்திரம். ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக பரிந்து பேசுகிற உலக மக்கள் எல்லாருக்காகவும், நம்முடைய பாவங்களை அறிக்கைப்படும்படியாய் அநேகருக்காக பரிந்து பேசுகிற கிறிஸ்துவின் இரத்தம் விலையேறப்பட்டது என்று நமக்கு ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலம் சொல்லுகிறார். அடுத்தது பார்க்கும்போது, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொட மாட்டோம் என்று அதபடி எச்சரிக்கையார்கள். ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? இந்த தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு பங்காளர்களாக இருக்கிறவர்களை பரலோகத்தில் ஆண்டவர் சந்திப்பார். அவர் பேசுவார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டால் நம்மோடு பேசுவார். இந்த அனுபவம் கண்டிப்பாக நாம் தேவ ஞானத்தை அடையும் போது, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். அவர் பேசுவார். காரணம், பழைய நியமத்தில் அவர் பேச விரும்பின போது அதை கேட்க யாரும் தயாராக இல்லை, பயந்து விட்டார்கள். அவ்வளவு கொடுமையாக இருந்தது. அதனால்தான் அவர் எழுதி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். காரணம், அந்த 10 கற்பனையில முதல் 2 கற்பனையும் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும். அவர் அவங்களோடு பேசுகிறத அப்படியே இருக்கும். அடுத்த 8 கற்பனைகளும் பேசிவ் வாய்ஸ்ல இருக்கும். அதாவது மோசே கேட்டு எழுதினது போல இருக்கும். அந்த 2 கற்பனைகளையும் அவர் பேசினதை கேட்காதபடி அவர்களை ஆண்டவரை விளக்கினார்கள். ஆனால் இயேசுவோ அவரை தனித்தானே தாழ்த்தி வந்து நம்மிடம் பேசுவதற்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்துல இருக்கிற அந்த ஜீவன், அவருடைய இரத்தம் பேசுகிறது, ஜீவனுள்ள இரத்தம் அவர் பேசுகிறது. அது நிமித்தமாக நமக்கு ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்ள முடிகிறது. பழைய நிமித்தம் போல அல்ல, பயப்படுகிறது அல்ல. நாம் அந்த வார்த்தை கேட்டவர்கள் சகிக்க கூடாமல் பயந்தார்கள். மோசே கூட பயந்தான். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் தன்னை தாழ்த்தி பொறுமையாக நாம் எப்படி இருக்கிறோம், ஒரு நண்பனை போல, ஒரு ஃப்ரெண்டை போல அப்படியே ஆண்டவர் தன்னை தாழ்த்தி ரத்தத்தின் மூலமாக நமக்கு கிட்டி சேர்ந்திருக்கிற அந்த தெய்வத்தை விட்டு மாறாதபடி அவருடைய ஞானத்தால் நிரம்பி அநேகருக்கு நம் சாட்சியாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.